அபிக்குட்டி, போதும் விளையாண்டது, வா தூங்கலாம். அபிமா, மணியாச்சு. யாரு என்ன தேடுறது? என் லட்டு குட்டி என்ன தேடுச்சா? வாங்க வாங்க. என் லட்டு குட்டிக்கு தூக்கம் வரலையா? இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க? அவளுக்கு எங்க தூக்கம் வந்தாலும் நீ வந்தாதான் தூங்குவா. எப்ப பாரு அப்பா அப்பான்ட்டு வீட்டுக்குள்ள ஒரு நாள் ஃபுல்லா பாக்குற நானா ஆளா தெரியல. பாத்தியா என் வாளு, இதெல்லாம் உனக்கு தெரியுதா? சரிங்க பாட்டிமா, நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு கொடுத்துட்டேன், தூங்க மட்டும் வச்சிரு. ஆ, இவளை தூங்க வைக்கிறதுக்காகவே நீ சீக்கிரம் சீக்கிரம் ஓடி வர மாதிரி இருக்கு. உன் மேல படுத்தாதான் தூங்குவாளாம். ஐயோ, பகல்ல அவளை தூங்க வைக்க முடியல. நான் என்ன பாடு பாறேன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா பழக்கத்தை மாத்துறான். இருக்கட்டும் பாட்டிமா, நான் வந்த பிறகுதான் இவ தூங்குறா. என் மேல படுத்துதான் தூங்கணும்னு நினைக்கிறா. இவளுக்காகவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சீக்கிரம் மாறேன் இல்ல. அதுவும் சரிதான். சரிங்க பாட்டிமா, நீங்க போய் தூங்குங்க. அபி, பாரியா, பாட்டிமா கூட தூங்குறியா? பாட்டிமா வேணாம். பாட்டிமா வேண்டாமா? இரு இரு, காலைல உங்க அப்பா வேலைக்கு போனோன்னா என்னதானே சுத்தி சுத்தி வருவ? அப்பா உன்னை கவனிச்சுக்கிறேன். சிரிக்கிற? இரு இரு, நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். சரியா, குடிக்க தண்ணி எடுத்து வச்சிட்டல? எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் பாட்டிமா. சரி, போங்க, ரெண்டு பேரும் தூங்குங்க. லட்டுமா, தூங்க போலாமா? வாங்க. அப்பாதான் எல்லாம். பிறந்ததுல இருந்து பிள்ளை அம்மா பாசனா என்னன்னே தெரியாம வளர்றா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு. என் காலம் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைய பாத்துக்குவேன். அப்புறம் யார் பாத்துக்குவா? போற இடம்லாம் தூக்கிக்கிட்டே அலைவானா? சொன்னா புரிஞ்சுக்கணும். என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போதோ. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுப்போம். ராம், நீ ரொம்ப நல்லவன் ராம். தேவையில்லாம உனக்கு நீயே தண்டனை கொடுக்கற ராம். நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்தா உன் ஒய்ஃப் ஆத்மா கூட நிம்மதி இல்லாம தான் சுத்தும். என்னம்மா? கதை சொல்லணுமா? என்ன சொல்லலாம்? கதை சொன்னாதான் தூங்குவீங்களா? அபிக்குட்டி, இன்னைக்கு அப்பாவுக்கு ரொம்ப தலைவலியா இருக்குடா. அப்பா நாளைக்கு கதை சொல்லட்டுமா? என் தங்கம் சமத்தா தூங்குறீங்களா? ஆமாண்டா. வேணாண்டா, நீ தூங்கு, அப்பாவும் தூங்குனா சரியா போவோம். உடனே சரின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் தங்கம்டா, தூங்குங்க. நிஷா, உன்னை என் கண் முன்னையே தொலைச்சிட்டேன். அதை நினைச்சு நான் கஷ்டப்படாத நாள் இல்ல. நீ என் பக்கத்துல இல்லாததை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழுகுறேன் நிஷா. ஆனா மனசு கஷ்டப்படும். நீ என்ன மன்னிக்கவே மாட்ட. நீ என் மேல கோபத்துல இருப்பேன்னு சொல்ல நிஷா. இன்னைக்கு சிவானி பேசுனதெல்லாம் கேட்ட பிறகு ஏதோ என் மனசுல ஒரு வாரத்துல சொல்லுது, நீ என் மேல கோபமா இருக்க மாட்டேன்னு. உண்மையா நிஷா? தெரியாம பண்ண தப்பு, உன்னை நான் தொலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு நிஷா. ஐ லவ் யூ நிஷா. நீ என் பக்கத்துல இருந்தா கூட வேலை இல்ல ஏதாவது ஒரு கவனம் உன்னை கொஞ்ச நேரம் மறந்துருப்பேன். ஆனா நீ என் பக்கத்துல இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ. என்னங்க என்னங்க, நான் தாங்க உங்க நிஷா. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் எப்படிங்க உங்க மேல கோபப்படுவேன்? நீங்க இப்படி உங்க மனசுல நினைக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னோட சாவுக்கு நீங்க காரணம் இல்ல. எதிர்பாராம நடந்த விபத்துங்க. அது எல்லாத்தையும் மறந்துருங்க. எப்பவும் நம்ம குழந்தையோட சந்தோஷமா இருங்க. என்னங்க கேக்குதா? என்னங்க? நிஷா, 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 நீ இப்ப என் கூட பேசுனியே, கனவு கண்டோமா? நிஷாவோட குரல் அப்படியே கேட்டுச்சே. ஐயோ, ஒண்ணுமே புரியல. கண்டது கனவா இல்ல நிஜமா? நிஷா, ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. நான் தாமா உன்னை புரிஞ்சுக்கல. ஆனா நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு தெரியுது உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்ல. ஏன் பொண்டாட்டிடி நீ என்ன புரிஞ்சுக்காமையா இருக்க போற? என்னம்மா, இன்னும் தூக்கம் வரலையா? பகல் ஃபுல்லா தூங்கிருக்கேன்ல, தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க தூங்குங்க, நான் தூக்கம் வர மாதிரி தூங்கிக்கிறேன். இல்ல இல்ல, இருக்கட்டும். தூக்கம் வர வரைக்கும் ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா? நீங்க தூங்குங்க, நான் பகல்ல நல்லா தூங்கிட்டேன். நீங்க தான் என்ன பாத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கல. நேத்துல இருந்து என்னையே பாத்துட்டு இருக்கீங்க. நேத்துல இருந்தா? ஆமா. யார் சொன்னா? என்னையோட ஒரு வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. ஒரு வருஷமா? ஆமா. எனக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாளுங்க? சொல்லு பாக்கலாம். என்ன பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு. நீங்க ஏங்க இந்த நாள் தான் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணோமா? ஆமா. எப்படிங்க? இன்னைக்கு
தேதி 2. நம்ம போன வருஷம் 2ஆம் தேதியா மீட் பண்ணோம். ம். நிஜமாவா? எப்படி இப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? என் தேவதைய பார்த்தனால மறக்க முடியுமா? டேய், நிஜமாவா? ஆமாமா. போன வருஷம் 2ஆம் தேதி தான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு காலையில எனக்கு ஞாபகம் இருந்தது. நீ ரொம்ப முடியாம இருந்தியா, அதான் உன்கிட்ட சொல்லல. நம்ம 2 பேரும் பார்த்து 1 வருஷம் ஆச்சா? ம். என்னங்க பாத்தீங்களா, 1 வருஷத்துல 2 பேரும் மீட் பண்ணி லவ் பண்ணி எவ்வளவோ பிரச்சனை வந்து அதெல்லாம் மீறி கல்யாணம் பண்ணி இப்ப பாருங்க 2 பேரும் இப்படி படுத்து பேசிட்டு இருக்கோம். 1 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துருச்சு. ஆமாமா, பழசெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைதான். என்னங்க நம்ம 2 பேரும் மீட் பண்ணப்போ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம்ல. இப்படி 2 பேர் லவ் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணிக்குவோன்னு. ஆமாமா, பார்த்த அன்னைக்கு நான் நினைக்கல. ஆனா மறுநாள் உன்னை நினைச்சேன். மறுநாளா? என்ன நினைச்சீங்க? நீ எனக்கு மனைவியா வந்தா நல்லா இருக்குமேனு. அடப்பாவி, என்ன பார்த்த மறுநாளே நினைச்சியா? ஆமா, என்ன ஒரு அதிசயம், அதே நடந்துருச்சு. அடே பிராடு, நம்ம 2 பேரும் லவ் பண்ற வரைக்கும் நீ என்னடா சொன்ன? நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னேலடா. உனக்கு நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தேன். அப்புறம் மனைவின்னு? அது என் மனசுல பட்டது. ஆனா உன்கிட்ட ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டேன்ல. அது என்னமோ உண்மைதான்டா. என்னென்னமோ பேசி எவ்வளவோ நல்லது செஞ்சு அப்படி இப்படின்னு என் மனசையே மாத்திட்ட. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்ட. சரியான திருடேன்டா நீ. திருடனா? ஆமா, என்கிட்ட இருந்து ஒவ்வொன்னா திருடிட்ட. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் உன் மனச சொன்னேன்ல, திருட்டு பையன் நீ. ஏய் வாசுகி, சொல்லுங்க. இன்னைக்கு உன்னை பார்த்த நாளா ஒரு 4 நாளைக்கு முன்னையே நினைச்சேன். அழகா செலிப்ரேட் பண்ணணும், உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போனோம், ஒரு நாள் ஃபுல்லா ஊர் சுத்தணும், ரொம்ப ஆசைப்பட்டேன். எதுவுமே முடியாம பாரு 2 நாளா வீட்டை விட்டு இந்த பெட்டை விட்டு கூட நீ இறங்கல. அந்த அளவுக்கு முடியாம போயிடுச்சு. ஆமாங்க, என்ன கூட்டிட்டு ஊர்லாம் சுத்தலாம் நினைச்சீங்களா? ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. என்னங்க இன்னைக்குதான் முடியல. இத நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலாமா? நாளைக்கு எங்கேயாவது ஊர் சுத்த போலாமா? ஏன்? கண்டிப்பா முடியாது. காலையிலக்கு இப்பதான் ஓரளவுக்கு நீ பரவாயில்ல. இன்னைக்கு தூங்கி காலையில எழுந்திருக்க முதல்ல என்ன நிலைமையில இருக்கியோ தெரியல. காய்ச்சல் விட்டாதான் சரி, திரும்பவும் வந்துருச்சுன்னா அதனால இன்னொரு 1 வாரம் உனக்கு ரெஸ்ட் தான். என்னங்க? 1 வாரம் கழிச்சு எங்கேயாவது ஊருக்கு போலாமா? ஊருக்கா? எங்க போலாம்? நீ சொல்லு. திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? உனக்கு பிடிச்ச ஏதாவது ஊர் சொல்லு, போய் ஒரு 4 நாளாவது இருந்து அழகா சுத்தி பார்த்துட்டு வரலாம். என்னங்க நிஜமாலே சொல்றீங்களா? ஆமாமா, மிந்தியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன அவ்வளவு நினைச்சிருக்கேன். உன்னை கல்யாணம் முடிச்சு ஊரா நீ பார்க்காத இடம் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போனோம். உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கணும், எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப வரைக்கும் எங்கேயுமே போல. கல்யாணம் முடிஞ்சது, இங்கனுக்குள்ளேயே ஊர் சுத்தணும். அப்புறம் தான் உனக்கு தெரியுமே, சாதனாவை மீட் பண்ண, ஸ்ரீவாணி கல்யாணம், இப்படியே 4-5 மாசம் ஓடிடுச்சு. எங்கேயுமே போக முடியல. சொல்லு, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் சொல்லு. ரொம்ப நாள் போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கிற ஊரை கூட சொல்லு. எங்கனாலும் சரி, போயிட்டு வரலாம். ஐயோ, கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா எந்த ஊருக்கு போலாம்? என்னங்க உங்களுக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும்? சுற்றுலான்னு ரொம்ப சுத்தினது இல்லமா, மிச்சப்படி வேலை விஷயமா எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். அதனால நீயே சொல்லு. கொடைக்கானல் போலாமா? கொடைக்கானல் நானும் போனதில்ல. நான் போயிருக்கேங்க. ஆனா சொல்லட்டா? என்ன? இல்ல, காலேஜ் டூர்ல தான் கொடைக்கானல் கூட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனேனா, அங்க ஃபுல்லா சுத்தி பார்க்க மொத்தல எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? என்ன தோணுச்சு? கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டுக்காரங்களோட இங்க வரணும்னு தோணுச்சு. எனக்கு அங்க உள்ள ஏரியாலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட்டிட்டு போறீங்களா? ஓ சரி சரி சரி, போலாம். நிஜமா? அப்புறம் காலேஜுக்கு லீவ் போடுற, கடைக்கு லீவ் போட முடியாது, எதையும் சொல்லக்கூடாது. ஆசை காட்டி ஏமாத்தாதடா. இல்ல இல்ல, கண்டிப்பா போலாம். 4 நாள் உனக்கு ஓகேவா? 4 நாள் என்ன, 4 வருஷம்னாலும் எனக்கு ஓகே. எனக்கு இப்படியே உன் பக்கத்துல இருக்கணும், அது போதும். சரி, நாளைக்கே அப்பாட்ட சொல்லலாம். அப்பாட்ட கேட்டு முன்னக்கூடியே அங்க ரூம் புக் பண்றது, அப்புறம் ஊருக்கு போற டிக்கெட் எல்லாமே நாளைக்கு முடிவு பண்ணுவோம். ஆனா 1 வாரம் கழிச்சுதான், ஓகேவா? ஐயோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? என்னது? காய்ச்சல்மா? அதெல்லாம் அப்பவே சரியா போச்சு. சரியா போச்சா? அதான் ஊருக்கு போலான்னு சொன்னேல, இனி அத பத்தின எண்ணம் மட்டும் தான் இருக்கும். காய்ச்சல்லாம் இனி வரும். ஓய், 2 நாளா காய்ச்சல்னு சுருண்டு போய் கிடந்த. அது அப்படிதான், இனிமேல் வராது. சரிதான். என்னங்க கொடைக்கானல் ரொம்ப கூலிங்கா இருக்கும். எனக்கு ஸ்வெட்டர்லாம் வேணும், வாங்கி தரீங்களா? அப்புறம் ஒரு 2-3 டாப். என்னங்க ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி தரீங்களா? எதுக்குமா? என்னங்க நல்லா இருக்கும். நம்ம ஊருக்கு போனதான் ஒரு மாதிரி இருக்கும், இல்லையதானே? வாங்கி கொடுங்க, நல்லா நீட்டா இருக்கிற மாதிரி தான் போடுவேன். வாங்கிக்கலாம். நிஜமா?
உடம்பு நல்லா சரியாகட்டும், கடைக்கு போலாம். உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ. நிஜமா? அன்னைக்கு கேட்டதுக்கு காலை உடைப்பேன் நீங்க. அன்னைக்கு நீ கேட்ட விதம் வேற, இப்ப நீ கேக்குற விதம் வேற, அதனால வாங்கிக்கோ. ஏய் என்னங்க, அப்ப நான் நாளைக்கு கேட்டா வேண்டான்றீங்களா? வாங்கிக்கோமா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய். ஓகே ஓகே. கொஞ்சம் கேப் அதிகமாச்சு, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல. போதுமா? சரி சரி, தூங்கு. மாத்திரை போட்டுக்க, அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும். சும்மாவே தூக்கம் வராம இருந்தேன், இப்போ நீங்க கொடைக்கானல் வேற சொல்லிட்டீங்க, இனி தூக்கம் வந்துரும். இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான். எனக்கு தூக்கம் வருதுமா. ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருப்போம், அப்புறம் தூங்கு. சரிம்மா, பேசு, நான் கேக்குறேன். திரு, நான் இப்படியே படுத்துக்கிறேன், நீ தூக்கம் வந்தா தூங்கு. ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நான் பேசுறேன். சரி. ஐ லவ் யூடா. லவ் யூடி தங்கம். எங்கே கூட்டி செல்ல சொல்வாயின் காதில் மெல்ல என் பெண்மையும் இழை பாரவே உன் மார்பிலே இடம் போதுமே ஏனென்று இடைவெளி குறைகிறதே மெதுவாக இதயங்கள் இணைகிறதே உன் கை விரல் என் கை விரல் கேட் ஐயோ, எங்க வச்சேனே தெரியல. என்னாச்சு இவனுக்கு? அப்பதுல இருந்து ஏதோ பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தி இங்க உட்கார்ந்துக்கிறத கூட பார்க்காம. என்னவா இருக்கும்? இங்கேயும் இல்ல, எங்க போட்டிருப்பேன்? ஓகே ஓகே. அப்பா, என்ன சக்தி நீ? ஒரு பொம்பளை பிளான் கூட பார்க்காம இப்படி அடிக்கிற? சாரிமா, கவனிக்கல. என்னடா கவனிக்கல, நான் நாட்டுக்கு போறான். எங்க வச்சிருப்பேன்? ஆபீஸ் வேற போணுமே, எங்க போய் தேட? சக்தி. அம்மா, என்ன சக்தி, ஏன் இப்படி பண்ற? ஏய், உன்னை யார் என் பக்கத்துல வந்து நிக்க சொன்னா? பக்கத்துல வந்து நின்னா இப்படி இருப்பியா? வர வர ரொம்ப மோசம் சக்தி. நீ வேற என் அவசரம் புரியாம போ, தூரம் போ. என்ன தூர போவா? சரியில்ல சக்தி, சரியே இல்ல. செவனேன்னு இருந்தவள இங்கிட்ட அங்கிட்ட மாறி மாறி வந்து இடிச்சிட்டு இப்ப என்ன பார்த்தே தூர போங்கறியா? பியூட்டி, நானே ஃபைல காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். நீ வேற டென்ஷன் படுத்தாத, போய் அமைதியா உட்காரு. ஃபைல காணுமா? ஆமா, நேத்து இங்க ரூமுக்கு தான் கொண்டு வந்தேன். ரூமுக்கு கொண்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க வச்சேன்னு தான் ஞாபகம் இல்ல. ஃபைல்னா எப்படி இருக்கும்? ஃபைல் மாதிரியே இருக்கும். ஓ, ஃபைல் மாதிரி இருக்குமா? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நீ தான் பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்? காலையில எழுந்ததுல இருந்து என்ன கண்டுக்கவே இல்ல. நானும் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன், கொஞ்சம் கூட கண்டுக்காம உன் வேலையே பாக்குற. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்வாங்க. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? 2-3 மாசம் இருக்கும். அப்பனா 60, 30, 90 நாள் ஆச்சு. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? என் மேல உள்ள பாசம்னா? ஏண்டி இந்த பாடுபடுத்துற? ஒன்னு முடிஞ்சா ஃபைல தேடி கொடு, இல்ல அமைதியா போய் உட்காரு. இதோ சொல்லிட்டேல, அமைதியா உட்காருன்ட்ட. அவ்வளவுதான். மொத்தம் 60, 30, 90 நாள் முடிஞ்சு போச்சு. இனி இந்த பொண்டாட்டி உனக்கு தேவையா என்ன? அவ்வளவுதான். எல்லா ஆம்பளைங்கள மாதிரி நீயும். இனி நான் தான் கஷ்டப்படணும். அச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் பியூட்டி, என்ன பேசுற? நியாயத்தை பேசுறேன். இந்த அநியாயத்தெல்லாம் கேட்க யாருமே இல்ல. ஐயோ, மண்டைய பிச்சுக்கணும் போல இருக்கு. என்னடி பிரச்சனை உனக்கு? பாத்தியா, இத்தனை நாள் பியூட்டி வாமா போமான்னு அழகா பேசுன, இப்ப டீ போட்டு பேசுற. அவ்வளவுதான். ஏய், நான் எப்பவுமே உன்னை டீ போட்டு கூப்பிடுறதானே, இன்னைக்கு என்ன புதுசா சொல்ற? டீ போட்டு கூப்பிடுவ, அது எப்ப கூப்பிடுவ? எப்ப கூப்பிடுவேன்? சொல்லு, எப்ப கூப்பிடுவ? என்னடி இது கேள்வி? எப்போ தோணுதோ அப்ப கூப்பிடுவேன். இல்ல, போய் நீ மேல ஆசையா இருக்க மொத்தல, பாசமா பேச மொத்தல, ரொம்ப சந்தோஷமா இருக்க மொத்தல தான் டீ சொல்லுவ. ஆனா இப்போ நீ சம்பந்தமே இல்லாம. இப்பவும் பாசமா தான் இருக்கேன், அதான் இந்த டீ வருது. இல்ல, இப்ப நீ டென்ஷனா இருக்க. ஆபீஸ் ஃபைல காணோம்னு தேடுற. இந்த நேரம் எப்படி என் மேல பாசம் இருக்கும்? அவ்வளவுதான், நீ என்ன ஏமாத்துற. எல்லாம் போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் டைவர்ஸ் குடுக்கியான்னு கேப்ப. நான் எங்க போட்டும்? என் அப்பா அம்மாவுக்கும் என்ன பிடிக்காது. எங்கேயாவது ஆசிரமத்துல போய் சேர்ந்துட வேண்டியதான். ஓய் நில்லு. இல்ல, நீ உன் ஃபைலவே தேடு. நான் இதுக்கு உனக்கு தேவையில்லாதவ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா இருந்து என்ன பண்ண? அதான் நீ என்ன கழட்டி விட பாக்குறியே. அடியே நில்லு. என்ன, எதுக்கு வழிய மறைச்சு நிக்கிற? திரும்பவும் இடிக்க போறியா? ஆமா, உன்ன மாதிரி வேணுங்க நேமம். நான் திரும்புவேன் தெரிஞ்சே பக்கத்துல வந்து நிப்பியா? நான் இடிச்ச உடனே ஏண்டா இப்படி இடிக்கிறேன்னு கேப்பியா? அதே மாதிரி நானும் பண்ண போறேன். இடிக்கவா? எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, உன்னை பத்தி தெரியாதா?
காலையில இருந்து உனக்கு கொஞ்சம் கண்டுக்காம வேலைய பாத்துட்டு இருந்தேன். அப்பவே நினைச்சேன் மேடம்க்கு பொறுக்காதே, இன்னும் என்னடா பக்கத்துல வரலன்னு. நினைச்ச மாதிரியே வந்துட்ட. என்ன சக்தி, நான் மனசுல நினைக்கிறத நீ அப்படியே சொல்ற? என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா? ஏன் தெரியாது, எல்லாம் கொஞ்சம் டைம் தான். அதுங்களும் நான் உன் கூட பேசணும் இல்ல பாக்கணும், ரெண்டுமே செய்யலாட்டி மேடம்க்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா என்கிட்ட வம்பு எடுத்து பேசலான்னு என்ன சுத்தி சுத்தி வருவ, கரெக்டா? எப்போடா அப்படியே புரிஞ்சு வச்சிருக்க? சொல்லவா? ஏனா நீ எனக்கு லவ் யூ சொல்லிருக்க. அதேதான். சரி, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, போய் ஃபைல் எடுத்துட்டு வரியா? சக்தி, நான் தான் எடுத்து வச்சிருக்கேனே. நல்லாவே தெரியும், போய் எடுத்துட்டு வரியா? அப்ப எதுக்குடா தேவையில்லாம தேடிக்கிட்டு இருந்த? நீ என்ன சொல்றேன்னு பாப்போம் தான். கல் நெஞ்ச கறி புருஷன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி தேர்றானே, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் கொடுப்போங்கிற என்ன வருதா? அது எப்படி வரும்? ஃபைல் முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான்னு பாக்கலாம் தானே உட்கார்ந்து இருந்தேன். ஓ, இப்ப எது முக்கியம் தெரிஞ்சதா? நல்லாவே தெரிஞ்சது. எது? என் சக்திக்கு எப்பவுமே நான் தான் முக்கியம். ஓ, புரிஞ்சதா? அது எப்பவுமே புரியும்டா. இருந்தாலும் அப்பப்போ உன்கிட்ட வம்பிழுக்கணும், உன்ன உசுப்பேத்தணும், உன்ன கோபப்பட வைக்கணும், கத்த வைக்கணும், சண்டை போடணும். அதுக்கப்புறம் தான் உன்னை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தணும். அப்பப்பா, சரிதான். சரி, ஓகே, நான் ரெடி. முத சண்டை போடலாம், அப்புறம் சமாதானம். சண்டை போடுவ. கிளம்பு கிளம்பு, ஆபீஸ் கிளம்பு. ஃபர்ஸ்ட் சண்டைமா, அப்புறம் சமாதானம். ஒண்ணு வேண்டாம், ஃபைல் எடுத்தாரே, ஆபீஸ பார்த்து ஓடிடு. வர வர கொழுப்பு கூடி போச்சுடி. என்கிட்ட ரொம்ப வம்பளுக்குற. ஒரு நாள் வேலை முக்கியம் இல்லைன்னு ஆபீஸ் லீவ் போட்டு என்ன பண்றேன்னு பாரு. ஓகே ஓகே, ஐ அம் வெயிட்டிங். அடிப்பாவி, இரு நீ எதிர்பார்க்காத நேரம் கவனிச்சுக்கிறேன். சரி சரி, பாத்துக்கிறேன்டி. ஃபைல உங்க பேக்லயே வச்சிட்டேன், போய் எடுத்துக்கோங்க. ஹேய், என் பேக்ல தான் வச்சிருக்கியா? ஒன்னு சொல்லட்டா? சொல்லு. ஃபைல நீ என் பேக்ல வச்சிருக்கேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். தெரியுமா? நான் குளிக்க போமத்துல தானே எடுத்து பேக்ல வச்ச. ஆமா, பார்த்தேன். பார்த்துட்டு எதுக்கு இவ்வளவு நேரம் தேடுன? நான் தேடணுங்கிறதுக்காக ஒளிச்சு வச்சிருக்க. நான் தேடலாட்டி உன் மனசு கஷ்டப்படாது. அதுக்காக இவ்வளவு நேரம் தேடுனியா? ஆக மொத்தம் நான் ஏமாளியா? நீ தேடுறத பார்த்து என்ன நினைச்சேன் தெரியுமா? நம்ம ஒளிச்சு வச்சிட்டோம், உன்னால கண்டே பிடிக்க முடியாதுன்னு ரொம்ப பெருமையா உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன ஒரு நிமிஷத்துல லூஸ் ஆக்கிட்டேல. ஏய், அப்படி இல்ல, என் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தேடினேன். சரிதான், இரு இனிமே நீ தூங்கின பிறகு எதா இருந்தாலும் ஒளிச்சு வைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பாரு. ராம் நம்ம நேத்து பேசினத யோசிச்சிருப்பானா? யோசிக்கணும். யோசித்து கொஞ்சம் மனசு தெளிவா இருந்தா ராம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவன் முகத்துல என்னைக்காவது சிரிப்பா பாத்திருக்கோமா? எப்பவுமே ஒரு சோகமான முகம். ராம், இதெல்லாம் உன்கிட்ட இருந்து மாறணும். நீ சந்தோஷமா இருக்கணும் ராம். என்னோட ஆசை அதான். நான் நேத்து பேசினதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பியா? ஆனா ராம், ஒன்னு சொல்லவா? நேத்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு உன் மனசுல உள்ளத பேசின பாத்தியா? அது போதும் ராம். நீ என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியோ அது வரைக்கும் என் கூட இப்படியே பேசிட்டு ராம். கண்டிப்பா உனக்கு நான் நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். ஆனா ராம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் வாயாலே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவ. நீயே பாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேப்ப. அதுவும் ஒரு நாள் நடக்கும் ராம். இன்னைக்கு ராம பார்க்க முடியுமா? முடியுமா என்ன? கண்டிப்பா ராம பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வரோம். நந்தினி ஒழுங்கா நம்மள பேசவே விட மாட்டேங்கிறா. அவளை கழட்டி விட்டுட்டு போயிடலாமா? வேணாம், அவன் நம்ம கூட இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு. நாம மட்டும் தனியா போனோம், 2 அண்ணங்கள்ல யார் பார்த்தாலும் சரி, அதோட நம்ம சீன் முடிஞ்சது. அதனால நந்தினிய கூட கூட்டிட்டே போலாம். சரி, லேட் ஆயிடும். வேகமா காலேஜ் கிளம்பி போலாம். டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்பணும். டேய் ரவி. டேய் ராம். டேய், என்னடா ஏன் இப்படி பாக்குற? ராம், உனக்கு என்னாச்சு? என்னாச்சுனா? டேய் ராம், புதுசா உன் முகத்துல சிரிப்பு. என்னடா இது, அதிசயமா இருக்கு. உன் முகத்துல சிரிப்ப பார்த்து வருஷ கணக்காச்சே. டேய், என்ன? பார்க்கவே சந்தோஷமா இருக்குடா. என்னடா, ஆபீஸ்ல ஏதாவது ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா என்ன? ஆமா. ஆமாவா? எனக்கு தெரியாம எப்படா? ஆபீஸ்ல இல்லடா, என் மனசுல. ஓ, மனசுலயா? என்ன சொல்ற? இனி எப்பவுமே இப்படிதான்டா, முகத்துல மட்டும் சந்தோஷம் இல்ல, மனசுலயும். பாரா,
மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஏன் நிஷா தான். நிஷாவா? சிவானிய சொல்வான்னு பார்த்தா நிஷாங்கிறான். கேப்போம். நிஷாவா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, நேத்து என் கனவுல நிஷா வந்தா. என்ன சொன்னா தெரியுமாடா? என்ன சொன்னா? உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா, நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன், அதனால நீங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க, நம்ம குழந்தைய சந்தோஷமா பாத்துக்கோங்க அப்படியெல்லாம் சொன்னாடா. டேய், எவ்வளவு நாள் நான் உள்ளக்குள்ளே அழுதுருப்பேன், ஆனா என்னன்னு தெரியலடா, நேத்துல இருந்து மனசுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம். ஏன் நிஷாடா என்ன எப்படி மன்னிக்காம இருப்பா? என்ன புரிஞ்சுக்கிட்டவல்ல, இங்க பாருடா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நான் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தாதான் ஏன் நிஷாவும் சந்தோஷமா இருப்பா, அதனால இனிமேல் இப்படிதான். எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்குடா. எனக்கும் உன்னை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ நிஷா கூட இருக்க மாத்திரம் இப்படி உன் முகத்தை பார்த்தது. சந்தோஷமா இரு. டேய், ஆமா, அது என்ன 3 வருஷமா கனவுல வராத நிஷா நேத்து நைட்டு உன் கனவுல வந்திருக்கா? ஏய், எப்பவுமே நிஷா என் கனவுல வருவாடா, ஆனா இந்த மாதிரிலாம் நேத்து தான் பேசினா. அது என்ன திடீர்னு இந்த மாதிரி? என்னடா எல்லாத்தையுமே சந்தேகமா கேக்குற? இல்ல, நேத்து நீ என்கிட்ட சொன்ன, சிவானி கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன், சிவானி என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னா, எனக்கு நிறைய ஆறுதல் சொன்னா, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. நேத்து நைட்டு தான் என்கிட்ட போன் பேசின. ஆமா. உடனே கனவும் வந்திருக்குனா? என்னடா இது? என்னடானா? டேய் ராம், நிஷா கனவுல வந்தாலோ என்னமோ சிவானி உன் மனசுல வந்திருக்கா. ஏய் ஏய், அவசரப்படாதப்பா, நான் சொல்றத கேளு. இவ்வளவு நாள் நாங்க எவ்வளவோ அட்வைஸ் பண்ணோம், எடுத்து சொன்னோம், உனக்கு புரியல. ஒரு பொண்ணா சிவானி நிசாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட எடுத்து சொன்னோன்னா உன் மண்டையில உரைச்சிருக்கு. அது நேத்து கனவா உனக்கு வெளியே வந்திருக்கு, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் காரணம் சிவானி மட்டும்தான். டேய், இங்க பாரு, நல்லது யார் பண்ணாலும் ஒத்துக்குவ, சிவானி விஷயத்துல மட்டும் என்ன? உண்மைதான்டா, நேத்து நைட்டு நான் தூங்கறதுக்கு முன்ன கூட சிவானி பேசுனதான் நினைச்சிட்டு இருந்தேன். இருக்கலாம். எப்படியோடா, சிவானி கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாடா, ஏதோ அந்த பொண்ணு கிட்ட இருக்கு, அவளோட முகம், அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தை மனசுல அப்படியே பதியுதுடா, என்னன்னு தெரியல. அதெல்லாம் இயல்புடா. சிவானி உன் மனசுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க சாயல்ல, அவங்களோட பேச்சுல ஏதாவது ஒரு விஷயத்துல ஒத்து போவா. அந்த மாதிரி நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது முன்ன பின்ன தெரியாதவங்க அவங்களோட ஒத்து போகும்டா. அப்போ மாத்திரம் நமக்கே அறியாம அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா ஏன் எதுக்குன்னு எந்த காரணமும் தெரியாது. அது மாதிரிதான் சிவானியும் நினைக்கிறேன். இருக்கலாம்டா. டேய், நீ எல்லாம் சிஸ்டத்துல ஒர்க் பண்றதுக்கு பேசாம சைக்காலஜி டாக்டரா இருக்கலாம். மனச ரொம்ப அழகா படிக்கிறடா. என்னடா பண்ண சொல்ற? வாழ்க்கையில நிறைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிக்க மாத்தல, இதெல்லாம் தன்னை போல வந்துரும். அத சொல்லு, உண்மைதான். சரிடா, நான் போய் என் ஒர்க்க ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கும் காலேஜ் ஆபீஸ் நிறைய இடம் போக வேண்டியிருக்கு. எங்கடா? சிவானி காலேஜுக்கா? டேய், ரொம்ப ஓட்டாத. சிவானியா எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நல்ல ஃப்ரெண்டா, அதையும் தாண்டி எதுவுமே என் மனசுல வராது. ஓகேப்பா, நானும் அந்த மாதிரி தான் கேட்டேன். அது சரிப்பா, போய் ஒர்க்க பாரு. ராம், உன்னை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அப்பா, நிஷா கூட நீ இருக்க மொத்தல இப்படி உன் முகத்தை பார்த்தது எத்தனை வருஷம் கழிச்சு உன்னை இப்படி பாக்குற. எப்பவும் இதே மாதிரியே இருறா. கண்டிப்பா இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான்.